Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 6 ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரிக். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் தான் இருக்குது. ஸோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 10 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாளை மூணு உங்களுக்கு எடுத்து படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டாப்பில் பாருங்கள், டாப்பில் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பிடிஎஃப்ல வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாவோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சாவோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஓ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து திரும்ப படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கூகுள் குரோமில் தான். கூகுள் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் வந்து ப்ரோஸ் பண்ணுவீங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகும், ஸ்லோ ஆகும். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எம்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் சைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா gearbest.comல வந்து 1 ஜிபிக்கு மேலே இருக்குது, 1.1 ஜிபி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கூகுள் குரோம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி கணக்கில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் மொபைலில் இருக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் கூட உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து அடிக்கடி ஃபுல்லாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய மொபைலை வச்சுருக்கீங்க. உங்கள் மொபைலை எடுத்து அடுத்தவங்க யாரும் வேறு நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது, இல்லை உங்கள் மொபைலில் இருக்க நம்பருக்கு கால் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டயலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற நம்பரை வந்து டைப் பண்ணிக்கங்க. *31# இப்படிங்கிற டைப் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பார் ஆயிரும். அவுட் கோயிங் கால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே போகாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் மறுபடியும் சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா #31# இப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ உங்களுக்கு டிசேபிள் ஆன மெசேஜ் முன்னாடியே காமிச்சிடும். ஸோ டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் நார்மலாக நீங்கள் யாரெல்லாம் கால் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பர் காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ரிங்டோன் வைக்கணும், ஒவ்வொரு காண்டாக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ரிங்டோன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்களுடைய காண்டாக்ட்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பட் அந்த காண்டாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து சேவ் ஆகிருக்கணும். ஸோ சிம் கார்டில் இருந்து அப்படின்னா அந்த ஆப்ஷன் வராது. அந்த நம்பரை வந்து ஃபோன் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணதுக்கப்புறம் காண்டாக்டில் போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் வச்சுருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ரிங்டோன் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரிங்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த டிஃபால்ட் ரிங்டோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு சூஸ் லோக்கல் ரிங்டோன் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்க சாங்கை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக பர்சனலாக உங்களுக்கு என்ன சாங் வைக்கணுமோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காண்டாக்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த சாங் வைக்கணுமோ அந்த சாங்கெலாம் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு காண்டாக்டில் போய்ட்டு அவங்க நேம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காண்டாக்ட் இருந்தது அப்படின்னா அவங்க நேமை சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ என்னதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 காண்டாக்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு காண்டாக்ட் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஸோ என்னுடைய டோட்டல் காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ரொம்பவே குயிக்காக எடுக்கணும் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயலர் பட்டன் அமைக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ குமார் அப்படிங்கிற டைப் பண்ணுற பாருங்க, KUMAR இப்படிங்கிற இந்த நம்பரை அமுக்கினேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி வருதுன்னா இந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரில் 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா
5ல் வந்து பார்த்தீங்கன்னா கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கும் கால் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணோடனே அவங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோ ஆயிரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேத்துக்கு இந்த ஆப்ஷன் தான் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ்லாம் இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஆப்ஸு. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து அன்லிமிட்டடாக இருப்பீங்க. ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் உங்களுடைய பர்மிஷன் எல்லாமே அவங்க வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்களும் இருப்பீங்க, அதை விட்டு எக்ஸிட் ஆக முடியாமல். ஸோ அதில் வர நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்தது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிட்லேருந்து அந்த மாதிரி தொல்லை வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர்லேருந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்பில் வந்து பிரச்சனை வருதோ, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துக்கிட்டே உங்களை டார்ச்சர் பண்ணுதோ, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். மேலே இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து காமிக்காது. இப்போ வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும். எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் மேலேருந்து வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எதுவும் மொபைலில் வச்சுருப்பீங்க. ஸோ யாராச்சும் ஒரு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷனில் மேலே உடனே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது மொபைலை வெளியே யாரும் வச்சிருந்தாலும் ஒரு மெசேஜ் வந்தாலுமே நோட்டிஃபிகேஷனில் காமிக்காது. அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும்.